அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட புது ரெசிபிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான இட்லி தோசை பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். எப்போதுமே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எள்ளு வச்சு இட்லி பொடி செய்வோம். அது மாதிரி இல்லாமல் இந்த இட்லி பொடி கொஞ்சம் வித்தியாசமாகவே நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரை கப் பொட்டுக்கல்ல, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், அப்புறமா வரமிளகா ஒரு 10. காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வரமிளகாவை மட்டும் போட்டுக்கோங்க. காரம் இன்னும் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா கூட 5 வரமிளகா போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் பொன் நிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். மிளகு, சீரகம், பொட்டுக்கல்ல இதெல்லாம் டக்குன்னு வறுபட்டுடும். அதனால் நம்ம இதை தனியாக முதல்ல வறுத்து வச்சிடலாம். இதெல்லாமே நல்ல பொன் நிறமாக வறுபட்டுருச்சு. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ தட்டில் கொட்டி வச்சிடலாம். இதெல்லாம் தட்டில் கொட்டியாச்சு. அடுத்து அரை கப் உளுத்தம்பருப்பு, அரை கப் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் வறுபடுறதுக்கு லேட் ஆகும். அதனால் இதை நம்ம இப்போ கடைசியாக போடுறோம். இதெல்லாமே ரொம்ப சுலபமாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சிடலாம். இதெல்லாமும் நல்லா இப்போ பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. கடைசியாக இது கூட ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூளை தூளாக இருக்கிறதுனால இது நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ணோம். கட்டி பெருங்காயம்னா முன்னாடியே நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக இந்த பெருங்காயத்தூளை ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதையும் நம்ம இந்த தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மிக்சியில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது நம்மளோட இட்லி பொடி. அவ்வளோதான். இதை அரைச்ச உடனே ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வைக்காதீங்க. அப்புறம் கட்டி கட்டியாக இல்லாட்டி சீக்கிரமாக உங்களுக்கு அது வீணாகிடும். அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சா நமக்கு நிறைய நாள் வரும். ரொம்ப சுலபமாகவும் சூப்பராகவும் நம்மளோட இட்லி பொடி தயாராகிடுச்சு. இந்த இட்லி பொடியை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய இந்த மாதிரி ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye. See you from Amuda's Kitchen.